வணக்கம் நண்பர்களை, நீங்கள் இணைந்திருப்பது கதை நிலவு சேனலோட. நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. அடுத்து நான் எழுதிய ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் தான் அமிலமுத்தம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. தேனி சரகம் காவல் நிலையம். பொழுது பலபலவென விடிந்து கொண்டிருந்த காலை நேரம். இன்ஸ்பெக்டர் சுப்புராமன் ஏட்டிடம், யோ நல்லு, வீட்டுக்கு போய் சூடாக காஃபி சாப்பிட்டுட்டு லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேனே, பார்த்துக்க. ராத்திரியெல்லாம் டியூட்டி பார்த்தது கண்ணு எரியுது. லேசாக தூங்கிட்டு வர்றேன் என்ன என்று விட்டு தன் யமஹாவை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார். அடுத்த 15வது நிமிடத்தில் தனது வீட்டில் இருந்தார் சுப்புராமன். மனைவி நித்யா தந்த ஃபில்டர் காஃபியை சுட சுட பருகிவிட்டு காலை கடமைகளை முடித்து குளித்துவிட்டு வருவதற்குள் மனைவி செய்திருந்த சூடான ரவா பொங்கலையும் தேங்காய் பச்சடியையும் ஒரு கை பார்க்க ஆரம்பித்திருந்தார். அப்போது ஃபோன் ஒலித்தது. மனைவி நித்யா ஃபோனை எடுத்து வந்தாள். யாரு? ஏட்டுதான் என்றபடி ஃபோனை நீட்டினாள். என்னவோ தெரியலையே என்றபடி ஃபோனை அட்டன் செய்து, என்னையா அதுக்குள்ளே கூப்பிட்ற என்றார் எரிச்சலுடன் சுப்புராமன். மறுமுனையில் ஏட்டு, சார் ஒரு கொலை சார் இங்கன. கொலையா? ஆமாம் சார், ஆத்தோர வாழைத்தோப்பில் ஒரு பொண்ணு செத்து கிடக்கான், ஆள் வந்து சொல்லுது. கையை உதறிக்கொண்டு சட்டென எழுந்தார் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன். அத்தியாயம் 2. அவள் கையில் சாப்பாட்டு பையுடன் வயல்காட்டில் நடந்து கொண்டிருந்தாள். மதியம் 1 மணி அளவு. களத்துமேட்டு வேலை பாதியில் நிற்க சாப்பாட்டு வேலைக்காக வேலையாட்கள் அனைவரும் மர நிழல்களில் தஞ்சம் புகுந்திருந்தனர். கும்பல் கும்பலாக உட்கார்ந்திருந்த மனித தலைகளில் அவள் யாரையோ தேடினாள். கண்டு கொண்டதும், ஏய் அப்போ உரக்க கூவினாள். அவள் அழைத்ததும் அந்த வயதான மனிதர் வாய்க்காலில் கை கால்களை கழுவி கொண்டிருந்தவர் திரும்பினார். அட மறிக்குழந்து, வா புள்ள, எங்கே நீ வந்திருக்க? அம்மா வரலையா என கேட்டபடி தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்து உதறி முகத்தை அழுந்த துடைத்து கொண்டார். கீழே துண்டாலேயே உதறிவிட்டு தரையில் உட்கார்ந்தார். அம்மா மேலுக்கு முடியலண்டு படுத்திருக்கு, அதே சோறு நான் கொண்டு வந்தேன் இன்னைக்கு. காலேஜ் இல்லையா புள்ள உனக்கு? அவர் கேட்க, இருக்குதப்பு, அம்மாவுக்கு காய்ச்சல் 2 நாளாக நிற்கல, அதே இன்னைக்கு டவுனுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமண்டு லீவ் போட்டிருக்கேன். அப்படியா? படிக்கிற பிள்ளைய படிக்க விடாமல் இந்த கழுதை இப்படி சட்டடியாக படுத்துக்கிட்டாளே என முணுமுணுத்து கொண்டே அவர் சாப்பிட்டு முடித்தார். சரிதா, சாயங்காலம் நான் வந்து அவளை ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போகிறேன், நீ போய் படிக்கிற வேலையை பாரு. ஆமாம், துரை வந்துட்டாரா? அவர் குரலில் கேலி. ஆறுப்பா, அண்ணனை கேட்குறீங்களா? அவன்தே, அந்த உதவாக்கற பையதேன், படித்து முடிச்சு வீட்டுக்கு உதவுவான்னு பார்த்தா எதுக்கும் லாய்க்கில்லை. சரி, இங்கே வந்து கொஞ்சம் வேலையை பார்த்தா தினக்கூலியாவது கிடைக்கும்ல, அதை விட்டு போட்டு அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்ட்டு ஊரை சுற்றிக்கிட்டு தெரியுது நாய். அவர் கோப பேச்சை கேட்டுக்கொண்டே காலியான சாப்பாட்டு பாத்திரங்களை எடுத்து மீண்டும் கூடையிலும் பையிலும் வைத்து கொண்டு கிளம்பினாள் மறிக்குழுந்து. வயல்காட்டை விட்டு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பாள். முதுகுக்கு பின்னால் அந்த குரல் கேட்டது. மறிக்குழுந்து. அவள் சட்டென நின்றாள். திரும்பினாள். அவன் நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. மறிக்குழுந்து என்ற குரல் கேட்டதும் திரும்பியவள் சற்று முகம் மாறினாள். அவன் நின்று கொண்டிருந்தான். சிகப்பு கலர் சில்க் சட்டை, கழுத்தில் செயின், வெள்ளை வேஷ்டியை மடித்து கட்டியிருந்தான். தலைமுடி காற்றில் சிலும்பிக் கொண்டிருந்தது. அவன் சின்னத்துரை, அந்த ஊர் நாட்டாமையின் மகன். காலேஜில் படித்து முடித்துவிட்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பவன். மறிக்குழுந்தின் அண்ணன் சாமிக்கண்ணுவின் நண்பன். மறிக்குழுந்தை பார்க்கும்பொழுதெல்லாம் பார்வையில் 1000 வாட்ஸ் பல்பு எரியும். அந்த பகுதியிலேயே கல்லூரிக்கு சென்று படித்து வரும் கண்ணழகியான மறிக்குழுந்தின் கடைக்கண் பார்வைக்கு ஏங்கும் ஆண்களில் ஒருவன். இவளிடம் காதல் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு பதிலுக்காக காத்திருப்பவன். என்ன என்றாள் மறிக்குழுந்து எடுப்பாக. உன் பதில் என்னாண்டு இன்னும் சொல்லலையே என்றான் அவன் அவளையே பார்த்து கொண்டு. அதான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல முடியாதுண்டு, அப்புறம் திருப்பி திருப்பி வந்து நிற்கிறிய? குரலில் எரிச்சல். இல்லைல்ல, அவசரப்பட்டு முடிவு எடுக்காத மறிக்குழுந்து, நல்லா யோசிச்சு. அவன் காற்றிடம்தான் பேசிக்கொண்டிருந்தான். அவள் சற்று தொலைவில் சென்று கொண்டிருந்தாள். சின்னதுரைக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது. கண்கள் சிவந்தது. எவ்வளவு ஆணவம்! ஏதோ கொஞ்சம் அழகா இருக்காளேன்னு பார்த்தா ரொம்பத்தான் மிஞ்சுறாளே. நானும் எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன், இப்படி நம்மளை சுத்தல்ல விடுறாளே. இந்த அழகு மூஞ்ச இல்லாமல் பண்ணா
இவ என்ன செய்வாளாம்? சின்னதுரையின் மூளை விபரீதமாக யோசித்தது. அத்தியாயம் 4. ஆற்றோரம் அடர்ந்திருந்த நாணல் பரப்புகள் சற்று தள்ளி அடர்ந்திருந்த வாழைத்தோப்பு. அங்கே கும்பல் கூடியிருந்தது. அவசர அவசரமாக பைக்கில் வந்து இறங்கினார் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன். பின்னாலேயே எஸ்ஐ வீரன். போலீஸ் வந்துடுச்சு, போலீஸ் வந்துடுச்சு. கூடியிருந்த கூட்டத்தில் சலசலப்பு. வழிவிடுங்க, வழிவிடுங்க. ஏற்கனவே நின்றிருந்த கான்ஸ்டபிள்கள் கூட்டத்தை விரட்ட சுப்புராமன் நடந்து வாழைத்தோப்புக்குள் நெளிந்து சென்ற ஒற்றையடி சிறு பாதைக்குள் நடந்தார். திடீரென ஒரு பாம்பு சரென நெளிந்து நெளிந்து அவர் கடக்கும் பாதையில் சரையலென கடந்து போனது. பக் என்றது இன்ஸ்பெக்டருக்கு. என்ன சார், பாம்பெல்லாம் போகுது? எஸ்ஐ வீரன் பயத்துடன் கேட்டார். தோ பொண்ணு அப்படித்தான் இருக்கும் வீரன், இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? யோ, யாரையா முதல்ல பார்த்தது? சுப்புராமன் கத்த அந்த நபர் உள்ளே வந்தான். 35 வயது இருக்கலாம். கெச்சலான தேகம், சாயம் போன சட்டை வேஷ்டி, கண்களில் மிரட்சி. சார், நான் தான் பார்த்தேன். சுப்புராமன் அவனை ஏறிட்டார். நீ யாரு? நான் இந்த வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக வந்தேங்க. சிங்கப்பூர் சேர்வராயன் ஐயா வீட்டில் வேலைக்கு இருக்கிறேங்க. இந்த தோப்பு யாருது? அவருடையதானுங்க. சடலத்தை எங்கே பார்த்த? இதோ இங்கன தான் இருக்கு என்றபடி அவன் தயங்கி தயங்கி முன்னால் நடக்க மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். சற்று தூரத்தில் ஒரு கிணறு தெரிந்தது, பம்பு செட்டுடன். அதோ அங்கனதாங்க பார்த்தேன். பம்பு செட்டுக்கு வந்து மோட்டார் போடலாம்னு மோட்டார் ரூமுக்குள்ளே போனேங்க. அங்கே தான் பார்த்தேன். ஒரே கோரம். போய் பாருங்கய்யா என்றபடி அவன் அங்கேயே நின்று கொண்டான். இன்ஸ்பெக்டர் சுப்புராமனும் எஸ்ஐ வீரனும் நடந்து அந்த மோட்டார் ரூம் கதவை மெதுவாக ஒற்றை விரலால் தள்ளினர். கதவு மெல்ல உள்வாங்கி கிரீச் என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது. சற்று பெரிதாகவே இருந்த அந்த மோட்டார் அறையின் பக்கவாட்டு சுவரில் சாய்ந்து கால்களை நீட்டி உட்கார்ந்திருந்தது ஒரு பெண்ணின் உடல். சுடிதார் அணிந்திருந்தாள். தலை தொங்கி போயிருந்தது. ஈக்கள் முகத்தை மொய்த்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் குத்துக்காலிட்டு அமர்ந்து அந்த முகத்தை குனிந்து பார்த்தார். இதயத்தில் பலமான அதிர்ச்சி வாங்கினார். முகம் முழுதும் அமிலத்தில் ஊறியது போல் வெந்து நொத நொதவென ஆகியிருந்தது. அத்தியாயம் 5. அரசு கலை கல்லூரி. மறிக்குழந்து கல்லூரி பையை அணைத்தபடி நடந்து கொண்டிருந்தாள். அருகில் கல்லூரி தோழிகள் சிலர். ஓரிடத்தில் மாணவர் கூட்டம் நின்று உரக்க பலமாக எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தது. இவர்கள் அவர்களை தாண்டி நடந்ததும், டேய் அங்க பாரா, சரியான கிராமத்து கட்டைங்க என மேலும் மிக மோசமான கமெண்ட் ஒன்று வந்து விழுந்தது அவர்களது காதில். பொறுக்கி நாய்ங்க என்று முணுமுணுத்தபடி மற்ற பெண்கள் நடக்க மறிக்குழந்து சட்டென நின்றாள். திரும்பினாள். அந்த மாணவர் கும்பலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். தோழிகள் பதறினர். ஏய், அங்கனே ஏண்டி போற? வாடி மறிக்குழந்து. அவள் கேட்கவில்லை. அவர்கள் முன்னால் போய் நின்றாள். சிரித்து கொண்டிருந்த மாணவர் கூட்டம் அமைதியானது. என்ன என்றான் நடுவில் இருந்த ஒருவன் கெத்தாக. யாருடா இப்ப எங்களை பற்றி கமெண்ட் பண்ணது? அவர்கள் முகம் சிவந்தனர். ஏய், என்ன டா போட்டு பேசுகிற? மரியாதையாக பேசு. ஏய், உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை? கூட படிக்கிற பெண்களையே இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கிறீங்க. என்ன மரியாதை உங்களுக்கெல்லாம் வெட்டி கிடக்கு? கிராமத்துலேருந்து வந்தவங்கன்னா இளக்காரமா? நீங்களாம் பெரிய பட்டணத்து ஆளுங்களா? உங்கள் 2-3 தலைமுறைகளுக்கு முந்தி எங்கே இருந்தாங்கன்னு வீட்டில் கேட்டு பாருங்க. அந்த பாட்டன் பூட்டன் எல்லாம் ஏதாவது கிராமத்தில் இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் சொன்ன கமெண்ட் உங்கள் பாட்டி அம்மாவுக்கும் கூட பொருந்துமில்ல? ஏய் என்ற குரல் ஒரு சேர கூட்டத்தில் ஒலிக்க, சட்டை செய்யாமல் திரும்பி நடந்தாள் மறிக்குழந்து. என்ன திமிர்பாருடா அவளுக்கு? அவர்களில் ஒருவன் கேட்க, கூலிக்கார கழுத, இவ அப்பா எங்கள் வயக்காட்டில் வேலை செய்கிறான், இவளுக்கு இவ்வளோ வாய் கொழுப்பா என்று பற்களை கடித்தான் இன்னொருவன். அவன் அவளுடன் கூட படிக்கும் முருகேசன். அத்தியாயம் 6. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துவிட்டது. இளம்பெண், வயது 18-19 இருக்கலாம். பலாத்காரம் இல்லை. கை மணிக்கட்டுகளில் சில கீறல் காயங்கள். கொலை நடந்தது கிட்டத்தட்ட அதிகாலை 3:30 4 மணியளவுக்குள் இருக்கலாம். கொலைக்கான காரணம் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம். மூக்கை பொத்தி அல்லது தலையணையால் முகத்தை அழுத்தி மரணம் ஏற்படுத்தி இருக்கலாம். கொலை செய்துவிட்டு பின் முகத்தில் ஆசிட்டை ஊற்றி சிதைத்திருக்கின்றனர். உடலில் விஷத்திற்கான அடையாளம் இல்லை. உடைகளின் பின்புறம் தலைமுடியில் செம்மண் புழுதி படிந்து கிடந்திருக்கிறது. தரதரவென இழுத்து வந்ததால் குதிங்காலின் பின்புறம் காயம் இருக்கிறது. மற்றும் பெண் 45 நாள் கர்ப்பம்.
அறிக்கையை படித்த இன்ஸ்பெக்டர் சுப்புராமன் தலையை சொரிந்து கொண்டார். பிணத்தை அடையாளம் காண முடியாது. கிட்டத்தட்ட அந்த பகுதி மக்களுக்கு அந்த பிணத்தை அடையாளம் தெரியவில்லை. பிணம் கிடந்த வாழைத்தோப்பு உரிமையாளர் முதல் கடைசி வேலையாள் வரை விசாரித்து விட்டார். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அருகில் சற்று தள்ளி தள்ளி 1-2 பண்ணை வீடுகள் மட்டும் இருந்தனர். அதனுடைய உரிமையாளர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருந்தனர். பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின் பிணம் மார்ச்சுவரியிலேயே வைக்கப்பட்டது. எஸ்ஐ வீரன் சுப்புராமனிடம் சொன்னார், இந்த கேஸ் சுத்தல்ல விட போகுது பாருங்க சார். இன்ஸ்பெக்டர் தலையை கீறிக்கொண்டார். பிரேத பரிசோதனை அறிக்கையை மீண்டும் படித்தார். முகத்தை சிதைத்த அமிலம் என்ன என்று பார்த்தார். மனதுக்குள் குறித்து கொண்டார், இந்த வகையான அமிலம் அவ்வளவு எளிதில் கிடைக்கிறதா என்ன? அத்தியாயம் 7. கோபமாக கத்திக் கொண்டிருந்தார் ராமையா. எதிரில் மகன் முருகேசன். அன்று கல்லூரியில் மறிக்குழந்து மற்றும் தோழிகளை அசிங்கமாக கமெண்ட் செய்து அவளிடம் வாங்கி கட்டியவன். கல்லூரியில் அப்படி பேசியதும் இல்லாமல் வயல் வேலையை பார்வையிட வந்திருந்த தன் தந்தையான ராமையாவிடம் அதை பற்றி போட்டு கொடுப்பாள் என சுத்தமாக அவன் நினைக்கவில்லை. கிராதகி. ஏற்கனவே தந்தைக்கும் மகனுக்கும் 7ஆம் பொருத்தம். அண்ணன் தியாகேசன் நன்கு படித்து நல்ல வேலையில் இருக்கிறான். அடிக்கடி கிராமத்திற்கு வந்து போவான். இன்னும் திருமணமாகவில்லை. அவனை ஒப்பிட்டு இவனை திட்டிக் கொண்டே இருப்பார் தந்தை ராமையா. ஏற்கனவே பொறுப்பில்லாத பைய, ஊதாரி என்ற பெயருடன் இப்பொழுது பொம்பளை பொறுக்கி பைய என்ற ரீதியில் அப்பா திட்ட ஆரம்பிக்கவும் இவனுக்கு கணக்கண வென்றிருந்தது. காலேஜுக்கு போனோமா, நல்லா படித்தோமாண்டு இல்லாமல் தொர பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணுவீரோ? அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. இதையே போலீஸில் சொல்லியிருந்தா ஈவிடிசிங்கன்னு உள்ளே போய் களி திங்க வேண்டியதே. உதவாக்கற மண்ணாந்த, நான் தான் அப்போவே சொன்னேனடா உனக்கு எல்லாம் படிப்பு ஏறாதுண்டு. எங்கூட வந்து வயல் வேலையை ரைஸ் மில் வேலையை பாருண்டு. அதெல்லாம் மாட்டேன். அண்ணனை மாதிரியே நானும் காலேஜு தான் சிறைக்க போவேன்னு போயிட்டு கேவலம் ஒரு பொட்டை பிள்ளைகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்க விளங்காத பைய. வாய்க்கு வந்தபடி ஏசினார் ராமையா. கூலி ஆளின் மகள் வந்து தன்னிடமே தன் மகனை பற்றி புகார் வாசித்ததை, அதுவும் 4 பேர் முன்னாடி வாசித்ததைத்தான் அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. அவனை கண்டிச்சு வைக்கிறேம்மா என மறிக்கொழுந்து விட முணுமுணுத்து விட்டு இவனிடம் வந்து எகிரி கொண்டிருந்தார். நீ படித்து கிழிச்சது போதும், இன்னும் உன்னை விட்ட நாளைக்கு எவளாவது வந்து உன் புள்ள என் கையை பிடிச்சி இழுத்துட்டாண்டு வந்து நிற்பாளுக. நீ வீட்டோடையே இருந்து மற்ற வேலைகளை பாரு. அம்புட்டுதான் உனக்கு மரியாதை. இனிமே இதை மாதிரி ஏதாச்சும் பிராது உன் மேலே வந்துச்சு, அப்புறம் சொத்து பூரா உங்கள் அண்ணன் தியாகு பேரில் எழுதி வச்சு போடுவேன் பார்த்துக்க என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு போய்விட்டார் ராமையா. கோபத்தில் முகமெல்லாம் ஜிவுஜிவுக்கு அப்படியே சிலை போல உட்கார்ந்திருந்தான் முருகேசன். அடியே மறிக்கொழுந்து, எவ்வளவு திமிரடி உனக்கு! அந்த திமிரை அப்படியே ஆசிட் ஊற்றி அடக்கினால் என்ன? நாளை கல்லூரியில் லேபின் போது அமிலத்தை எடுத்து அவள் வாயில் ஊற்றினால் என்ன? இனிமேல் பேச மாட்டாள் அல்லவா? மூளை படு பயங்கரமாக யோசித்தது முருகேசனுக்கு. அத்தியாயம் 8. இறந்த பெண்ணின் முகத்தை ஓரளவு ஒரு ஓவியரை கொண்டு ஸ்கெட்ச் செய்து பார்த்தார் சுப்புராமன். 2-3 ஸ்கெட்சுகள் வந்தது. சார், டெட் பாடியோட கைவிரல்களில் இருந்து ரேகை எடுத்து ஆதார் செக் பண்ணலாமே என்று வீரன் சொல்லவும் இன்ஸ்பெக்டர் முகம் மலர்ந்தார். நல்ல ஐடியா வீரன் என்றபடி தொப்பியை மாட்டிக்கொண்டு எழுந்தார். ஆர்வமுடன் அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? ஓ, வெரி சாரி இன்ஸ்பெக்டர். வாங்க, நீங்களே பாருங்க. மார்ச்சுவரிக்கு வந்து ஐஸ் பாக்ஸுக்குள் இருந்த அந்த பெண்ணின் சடலத்தை பார்த்தனர் அனைவரும். தீப்பட்டது போல் புண்ணாகி மொன்னையாய் இருந்தது கைவிரல்கள். சுப்புராமன் டாக்டரை பார்த்தார். அமிலம் முகத்தில் ஊத்தினப்போ கை விரல்களையும் பட்டதால விரல்கள் சிதைஞ்சு போச்சு. உதட்டை பிதுக்கி அவர்களை பரிதாபமாக பார்த்தார் டாக்டர். அதாவது முகத்தை அடையாளம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிதைச்சவன் கை விரல்கள் மூலமாக ரேகை எடுத்து ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சிதைச்சிருக்கான். ஒரு புத்திசாலி கிரிமினலாக இருக்கலாம். தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன். இடம் அவருடைய வீடு. நேரம் இரவு 9:30. காலிங் பெல் ஒலித்தது. அவருடைய மனைவி நித்யா கதவை திறந்தாள். மலர்ந்தாள். ஏய் வித்யா, வா வா. என்னடி திடீர்னு? வந்து நின்ற தன் தங்கையை வரவேற்றாள் மனைவி நித்யா. என்னடி நீ மட்டும் வந்திருக்க? உன் வீட்டுக்காரர் எங்கே? அவருக்கு திருவண்ணாமலைக்கு பந்தோபஸ்து டியூட்டி போட்டிருக்காங்க. நாளைக்கு அவரோட க்ளோஸ் ரிலேஷனுக்கு கல்யாணம். கட்டாயமாக அட்டன் பண்ணியாகணும். உனக்கு பத்திரிக்கை வரலையா? நம்ம ஷியாமாவோட அண்ணனுக்கு? வந்தது. எங்கே? நானும் இவர்கிட்ட நச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
வாங்க போய் தலையை காமிச்சிட்டு வந்துடலாம்னு. எங்க வேலை வேலைன்னு அதவே கட்டிக்கிட்டு அழறாரு. உட்கார்ந்த தங்கைக்கு காஃபியை தந்தபடி பேசினாள் நித்யா. உள்ளறையிலிருந்த சுப்பிராமன் எழுந்து ஹாலுக்கு வந்து, வாமா நல்லா இருக்கியா என கேட்டுவிட்டு மீண்டும் உள்ளே அறைக்குள் நுழைந்து கொண்டார். பாத்தியா, அளந்து பேசுறத உன் மாமாவை அழித்து கொண்டாள் சுப்பிராமனின் மனைவி. போலீஸ்காரங்கனாலே அப்படித்தாங்க்கா, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, சிரித்தாள் தங்கை வித்யா. என்னவோ போ, உனக்கும் எனக்கும் அப்பா போலீஸ் மாப்பிள்ளைகளைத்தான் பார்ப்பேன்னு பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவரும் ஒரு போலீஸ்காரர் தானே என்றபடி பெருமூச்சு விட்டாள். நல்ல வேளை நீ வந்த. நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாம், நாளைக்கு என்ன புடவை கட்ட போற என்றபடி பெண்களின் பேச்சு ஆரம்பித்தது வளவளவென. கேஸை பற்றிய யோசனையில் இருந்த சுப்பிராமனுக்கு எரிச்சல் வந்தது. புடவை, நகை, இந்த பேச்சுதான் இந்த பெண்களுக்கு என்று அழுத்தப்படி இருந்தவர் சட்டென அவர்கள் பேச்சை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார் ஓரிடத்தில். அக்கா, போன தடவை தஞ்சாவூர் சந்தான மாமா வீட்டு கல்யாணத்தில் உன்னுடைய குடை ஜிமிக்கி எடுத்துகிட்டு வரலன்னு என்னுடைய குடை ஜிமிக்கி கொடுத்து போட சொன்னேன்ல என்றாள் தங்கை வித்யா. ஆமாம், அதைத்தான் ஊருக்கு வந்தபோது திருப்பி கொடுத்துட்டேன்ல என்றாள் நெற்றியை சுருக்கி நித்யா. ஆமாங்க்கா கொடுத்த, ஆனால் அது என்னதில்லை, உன்னோட குடை ஜிமிக்கியை தான் கொடுத்துருக்கேன். இல்லடி, அது உன்னோடது தான். இல்லைக்கா, என்னோட நகை எனக்கு தெரியாதா, 2ம் ஒரே டிசைன் தான், அதனால் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. தங்கை சொல்ல சுப்பிராமன் மனைவிக்கு கோபம் வந்தது லேசாக. என்னடி, நான் தான் சொல்கிறேன்ல அது உண்டு தான்னு. வித்யா சிரித்தாள். போக்கா, நீ எப்போவுமே இப்படித்தான், எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டே நீ. இரு, இப்போ ப்ரூஃப் பண்ணுறேன். நீ உன் ஜிமிக்கி எங்கே வாங்கின தங்கை கேட்க நித்யா சற்று யோசித்து விட்டு, அந்த ஜிமிக்கி சேலம் சொர்ணலக்ஷ்மியில் வாங்கினது. சுப்புராமன் அதை கதவருகே நின்று ஆர்வமுடன் கவனித்தார். இந்தா, நீ என்கிட்ட கொடுத்த ஜிமிக்கி, இதன் தோட்டோட திருகாணியில் மேல் பாகத்தை பாரு. தன் கண்ணாடியை மாட்டிக்கொண்டு அந்த தோட்டை கவனமாக பார்த்தாள் நித்யா. தோட்டின் திருகாணியின் பின்புறத்தில் SL என்று மிகச் சிறியதாக செதுக்கப்பட்டிருந்தது. SLன்னு போட்டிருக்குடி. அதான், அது சொர்ணலக்ஷ்மியோட சுருக்கம். நீ வாங்கினது. அப்போ எங்கிட்ட இருக்கிறது நித்யா குழப்பத்துடன் கேட்க, அதை எடுத்துக்கிட்டு வா, இப்போ சொல்கிறேன் என்றாள் வித்யா. பீரோவின் லாக்கருக்குள் இருந்த சிறிய நகைப்பட்டியை எடுத்து வந்தாள் நித்யா. நான் என் நகையை திருச்சி கணேஷ் ஜுவல்லரியில் வாங்கினேன். இப்போ நீ வச்சிருக்கிற தோட்டோட திருகாணியை பாரு, வித்யா சொல்ல நித்யா பார்த்தாள். அதில் GN என்று செதுக்கப்பட்டிருந்தது. ஆமாடி, GNன்னு பொறிச்சிருக்கு. அதுக்கு கணேஷ் ஜுவல்லரின்னு அர்த்தம் என்று சிரித்தாள் தங்கை. சாரடி வித்யா, ஜிமிக்கி 2ம் ஒரே மாதிரி இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஐயோ, இதுக்கு எதுக்குக்கா சாரி, நீ அப்போலேருந்து இப்படித்தானே தங்கை வார ஏய் என அவளை அதட்டி அக்கா சிரித்தாள். கதவருகே நின்று அவ்வளவையும் கவனித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சுப்புராமன் ஓடி வந்து மனைவிக்கு ஒரு முத்தம் வைத்தார். வித்யாவின் கையை பிடித்து குலுக்கி, ரொம்ப தேங்க்ஸ்மா என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு, நித்யா, நான் ஸ்டேஷன் போகிறேன். நாளைக்கு 2 பேருக்கும் 2 ஐஸ்கிரீம்ஸ் கன்ஃபார்ம் கிளேஷியல் பார்க்லேருந்து உற்சாகமாக சொல்லிக்கொண்டே பைக்கில் பறந்தவரை புரியாமல் விழித்தபடி பார்த்தனர் அக்காவும் தங்கையும். அத்தியாயம் 9. தன் முன் நின்றிருந்த மறிக்குழுந்துவையும் அவளது தந்தை ஆறுமுகத்தையும் அழுத்தமாக பார்த்தார் அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சந்திரன். நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? ஆமாம் சார் என்றாள் மறிக்குழுந்து. இதை பாருங்க, இது பெரிய இடத்து விவகாரம். இப்படித்தான் வேகமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அப்புறம் அவங்க வந்து மிரட்டினாங்க, பணம் கொடுத்தாங்க, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு வந்து நிற்பீங்க. பணம் வேணும்னா முதலையே சமரசம் பேசி வாங்கிக்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு இந்த கேஸ் நாடகம் எல்லாம்? சந்திரன் கேலியாய் கேட்க மறிக்கொழுந்து முகம் சிவந்தாள். சார், எந்த கொம்பன் வந்து சொன்னாலும் நான் கேஸை வாபஸ் வாங்க போகிறதில்ல. அந்த நாட்டாம மகன் சின்னத்துறை நான் காலேஜுக்கு போகிறப்பவும் வர்றப்பவும் வழியில் நின்றுட்டு எனக்கு டார்ச்சர் கொடுக்குறான். நானும் எவ்வளவோ தரம் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். காதலிக்கலன்னா முகத்தில் ஆசிட் அடிப்பேன்னு மிரட்டான். கையில் ஒரு ஆசிட் பாட்டில் கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். அவனை கண்டிச்சு வைங்க. இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கலன்னா நான் நேரடியாக SP ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்றபடி கோபத்துடன் திரும்ப முயன்றவளை, இந்தாம்மா பொண்ணு நில்லு, உட்காந்து சமரசம் பேசுகிறத விட்டுட்டு இப்படி பெரிய விவகாரம்லாம் உனக்கு எதுக்குன்னு தான் சொன்னேன். சரி, அந்த புகார் பேப்பரை கொடு என்றபடி அவள் தந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கி படித்து பார்த்துவிட்டு தன் மேஜை மேல் வைத்தார் சந்திரன். நீங்கள் கிளம்புங்க. ஐயா, உங்கள் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க என்றார் அர்த்தமுள்ள குரலில். ஆறுமுகம் கலக்கத்துடன் மகளை பார்த்தார்.
அவர்கள் சென்ற 10 நிமிடங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் சந்திரனின் பைக் ஊர் நாட்டாமையான நல்ல சிவம் வீட்டிற்கு பறந்தது. அத்தியாயம் 10. அடடே, வாங்க இன்ஸ்பெக்டர் தம்பி, என்ன இந்த பக்கம் என்று தனது பெரிய வீட்டின் முன்னால் போடப்பட்டிருந்த பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சந்திரனை வரவேற்றபடி வந்தார் நாட்டாமை நல்ல சிவம். எழுந்து நின்று வணக்கம் சொன்ன சந்திரனை, உட்காருங்க தம்பி, என்ன சாப்பிட்றிய? ஏய் என்று பின்னால் திரும்பி குரல் கொடுக்க, இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் மகன் சின்னத்துறை விஷயமா வந்திருக்கேன், அவர் இருக்காரா? கொஞ்சம் விசாரிக்கணும். நல்ல சிவத்தின் முகம் சுருங்கியது. விசாரிக்கணுமா? அவனையா? என்ன விஷயமா? உங்கள் பையன் வீட்டில் இல்லையா? அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணத்துக்காக திருச்சிக்கு போயிருக்கியான், நாளைக்குத்தான் வருவியான். ஏன், என்ன சமாச்சாரம்? அவனை ஏன் தேடுறிய? உங்கள் பையன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட். அதிர்ந்தார். கம்ப்ளைண்டா? என்னாண்டு? யார் கொடுத்துருக்கா? படபடப்பாக கேட்டார். மறிக்குழந்துன்னு ஒரு பொண்ணு, உங்கள் ஊர் தான். அந்த பொண்ணு தான் உங்கள் பையன் சின்னத்துறை மேலே புகார் கொடுத்துருக்கா. உங்கள் பையன் அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறது, அங்கே இங்கன்னு நின்று இவ வந்தா இவ பின்னாடியே சுற்றுறதுன்னு இருந்திருக்காரு. தன்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காரு. இந்த பொண்ணு மறுக்கவும், அழகாக இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த திமிரு, உன் மூஞ்சில அமிலத்தை ஊற்றி சிதைக்க போகிறேன்னு மிரட்டியிருக்காரு. இந்த பொண்ணு அவள் அப்பாவை கூப்பிட்டுட்டு நேராக ஸ்டேஷன் வந்துட்டா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. நேராக எஸ்பி ஆஃபீஸ் போக போகிறதா கிளம்பினா. அங்கேருந்து வந்தாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கொலை மிரட்டல்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். இந்த ஊரில் நீங்கள் நல்ல மனுஷர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உங்கள் முன்னாடியே உங்கள் பையனை விசாரிச்சுட்டு அவருக்கு புத்திமதி சொல்லலாம்னு வந்தேன். நாட்டாமையின் முகம் இறுகி போயிருந்தது. கண்ண சதைகள் கோபத்தில் துடித்தது. நான் இன்னும் அந்த புகாரை ஃபைல் பண்ணலை. எப்படியாவது உங்கள் பையனை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க. அதுக்கு முன்னால் அந்த பொண்ணை எப்படியாவது கூப்பிட்டு சமாதானம் பண்ணுங்க. காலேஜ் போகிற பொண்ணு, நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்றாகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இது பெரிய இஷ்யூ ஆகும். இன்னைக்குள்ளே இதை விசாரித்து எனக்கு என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த முடிவும் இல்லைன்னா நாளைக்கு நான் அந்த பொண்ணு தந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி உங்கள் பையன் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நான் வரேங்க என்று விட்டு எழுந்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார் இன்ஸ்பெக்டர் சந்திரன். ஆணை அடித்தார் போல அதே இடத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார் நல்ல சிவம். பின் தன் கைபேசி எடுத்து மகன் சின்னத்துரைக்கு டயல் செய்தார். மறுமுனையில் அவன் குரல். ஹலோ, சொல்லுங்கப்பா, இங்கே இப்போத்தேன். ஏன்னா அவன் ஏதோ பேச ஆரம்பிக்கும் முன், எலேய், நீ எங்கன இருந்தாலும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உடனே ஊர் வந்து சேரு. அப்படி வரல உங்கள் அப்பனையும் ஆத்தாலையும் நீ போனமாத்தேன் பாப்ப என்னை கர்ஜித்து விட்டு எதிர்முனையில் மகன் அப்பா அப்பா என பதற பதற ஃபோனை கட் செய்தார் நாட்டாமை நல்ல சிவம். அத்தியாயம் 11. புயல் வேகத்தில் காவல் நிலையத்திற்கு வந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் சுப்புராமனை வியப்புடன் பார்த்தார் சப் இன்ஸ்பெக்டர் வீரன். சார், என்ன சார் இந்நேரத்தில்? வேக வேகமாக தன் அறைக்குள் நுழைந்து கொண்ட சுப்புராமன், மிஸ்டர் வீரன், அந்த டெட் பாடியோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். அந்த பெண்ணுடைய சுடிதார் மற்றும் ஆர்னமெண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ் அதே தான். அந்த பெண் அணிந்திருந்த ஜுவல்ஸில் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல? கழுத்து செயினும் காது கமலம் தான் சார் கோல்டு, வளையல் இல்லை, பிளாஸ்டிக் தான். வெள்ளி கொலுசு, இவ்வளவு தான். ஏன் சார், ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கா என்றார் ஆர்வமாக. சொல்கிறேன். அந்த தோடு, செயின் இதை எடுத்துகிட்டு வாங்க. பாலித்தின் உரையில் வைத்து சீல் வைக்கப்பட்டிருந்த அவற்றை எடுத்து வந்தார் வீரன். அவற்றை எடுத்து கையோடு வைத்திருந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமாக பார்த்தவர் எஸ் எஸ் என்று உற்சாகமாக கூவினார். என்ன சார்? வீரன் ஆர்வமானார். பாருங்க மிஸ்டர் வீரன், இந்த தோடுகள்லையும் திருகாணியில் ஏதாவது தென்படுதான்னு பாருங்க. அவற்றை வீரனிடம் நகர்த்தினார். அவரும் பார்த்துவிட்டு, எம்விஜேன்னு போட்டிருக்கு சார். அதே தான். இந்த செயினில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அவர் பார்த்துவிட்டு, இதுலேயும் டாலரில் எம்விஜேன்னு போட்டிருக்கு சார். எஸ், எம்விஜேனா இந்த நகைகளை வாங்கின கடையோட பெயர் சுருக்கம். இந்த தோடும் டாலர் செயினும் ஒரே டிசைன். இது ஒரே நகைக்கடையில் வாங்கப்பட்டிருக்கலாம். இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற க்ளூ. இதை வச்சு இந்த கடையின் பெயர், ஊர், இது எப்போ வாங்கப்பட்டது, யார் வாங்கினது, இதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும். எப்படி சார்? வீரன் கேட்க, முதல்ல இந்த தேனி ஏரியாவில் எம்விஜின்னு ஏதாவது நகைக்கடை பெயர் அல்லது பெயர் சுருக்கம் இருக்கான்னு தரோவா செக் பண்ணுங்க. எஸ் சார் என்றார் வீரன் உற்சாகமாக. மறுநாள் முழுதும் அலைந்து திரிந்துவிட்டு வீரன் சோர்வுடன் ஸ்டேஷனுக்கு வந்தார். என்னாச்சு? சுப்புராமன் வினவ, சார், பஜார் முழுக்க விசாரிச்சிட்டேன். எம்விஜேன்ற பேரில் இந்த ஊரில் எந்த நகைக்கடையும் இல்லை.
நகையில் இருக்கிற பேர் நிச்சயமாக கடையின் பெயர் தானா. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு நகைக்கடை சங்கத்தில் விசாரிச்சா விபரம் தெரியும்னாரு ஒருத்தர். அதன்படி மாநில நகைக்கடை சங்கத்தில் ஃபோன் செய்து விசாரித்த போது விசாரித்து சொல்வதாக பதில் வந்தது. 2 நாள் அவகாசம் கேட்டிருந்தனர். பொறுமையாக காத்திருந்தார் சுப்புராமன். 2 நாள் முடிவதற்குள்ளாகவே நகை வியாபார சங்கத்திடமிருந்து ஃபோன் வந்தது. சார், நீங்கள் சொன்ன பெயர் குறிப்பு தமிழ்நாட்டில் 2 கடைகளுக்கு பொருந்தது சார். MVJன்னு பெயர் பொறிச்சு வியாபாரம் பண்ணுறது ஒன்று மயில் வாகனம் ஜுவல்லர்ஸ் சேலம், இன்னொன்று மாணிக்க விநாயகம் ஜுவல்லர்ஸ் திண்டுக்கல். இந்த கடைகளில் விசாரிச்சு பாருங்களே. துள்ளி கொண்டு கிளம்பினார் சுப்புராமன். வீரன், கிளம்பலாம். எந்த கடை கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். தேனியிலிருந்து சேலம் போக ரூட் திண்டுக்கல் கரூர் வழியாக தான். முதல்ல நாம் திண்டுக்கல்ல விசாரிச்சுட்டு தேவைப்பட்டால் சேலம் போகலாம். அதன்படியே இருவரும் கிளம்பினர். மஃப்டியில் பஸ்ஸில் சென்று இறங்கினர். மாணிக்க விநாயகம் ஜுவல்லர்ஸ் திண்டுக்கல் என்றதும் பளிச்சென அடையாளம் காட்டினர் உள்ளூர்வாசிகள். 2 அடுக்கு கடையாக இருந்தது. அந்த இரவு 9 மணிக்கும் அலங்கார மின்விளக்குகள் ஜொலித்து கொண்டிருந்தது கடையில் வெளியே. கணிசமான கூட்டம் இருந்தது கடையில். கல்லாவில் உட்கார்ந்திருந்தார் கடை முதலாளி மாணிக்க விநாயகம். செக்கச்சவேல் என்று இருந்தார். நெற்றியில் சந்தனம் வைத்திருந்தார். சற்று முன்வழுக்கை, கண்களில் கண்ணாடி. வாங்க, என்ன பார்க்கணும், உள்ளே போங்க என வந்தவர்களிடம் சொன்னார். நாங்கள் தேனி போலீஸ், ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம் என்றதும் சற்று கலவரத்துடன் எழுந்தார். என்ன என்ன சார், என்ன பிரச்சனை? பதட்டப்படாதீங்க, எங்களுக்கு ஒரு தகவல் வேணும், அவ்வளோதான். இதை பாருங்க, இது உங்கள் கடையில் வாங்கினதான்னு. இதய வடிவத்திலிருந்த கம்மலையும் அதே வடிவ டாலர் கோர்த்த கழுத்தை ஒட்டிய செயினையும் அவரிடம் காண்பித்தார் சுப்புராமன் கவரிலிருந்து எடுத்து. கடை முதலாளி பக்கத்தில் இருந்த மேக்னிஃபையிங் கிளாஸை எடுத்து அவற்றை ஆராய்ந்துவிட்டு ஆமோதிப்பாக தலையாட்டினார். ஆமாம், இது எங்கள் கடையில் வாங்கினது தான். MVJ எங்கள் கடையோட பேர் சுருக்கம். அவரையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த சுப்புராமனும் வீரனும் முகம் மலர்ந்தனர். அப்பாடி, ஒரு வழியாக கண்டுபிடித்தாகிவிட்டது. சேலம் அலைய வேண்டியதில்லை. இதை எப்போ யாருக்கு வித்தீங்கன்னு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா? இன்ஸ்பெக்டர் கேட்க, அது ஒரு நிமிஷம் என்றபடி ஃபோனில் யாரையோ தொடர்பு கொண்டு, செந்துரம் கொஞ்சம் கீழே வாமா என்று ஃபோனை வைத்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் கடையின் சீருடையான ஊதா நிற புடவை அணிந்த இளம்பெண் ஒருத்தி வந்தாள். என்ன சார் என்றாள் ஓனரை பார்த்து. இந்த டிசைன்ஸை பாரு, நம்ம கடை நகை தானே? அவள் பார்த்ததுமே சொன்னாள். ஆமாம் சார், நம்மளுடையதான். போன வருஷம் February 14 காதலர் தினத்துக்காக நம்ம பட்டறையில் ஸ்பெஷலாக செஞ்சோமே. அவர் முகம் மலர்ந்தார். அட ஆமாம் சார், February 14க்காக பண்ண ஹார்ட் டிசைனில் இதுவும் ஒன்று. அன்னைக்கு ஒரு 5 பேர் வந்து இதை வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் கூட பேசிக்கிட்டோம், நாட்டில் காதலர்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்களோன்னு. அந்த 5 பேர் யார் யார்னு சொல்ல முடியுமா என சுப்புராமன் கேட்க, முதலாளி அந்த பெண்ணை பார்த்தார். ஒரு நிமிஷம் சார் என்றவள் முதலாளியின் முன் இருந்த சிஸ்டமை தன் பக்கம் நகர்த்தி அதை தட்டியபடியே சொன்னாள். பொதுவாக பல்கா நகைகளை வாங்குறவங்களுடைய அட்ரஸ் தான் நோட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் பாருங்கள், அந்த நாளில் லக்கி ட்ரா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பர்டிகுலர் நகை வாங்குறவங்களுக்காக ஸ்லோகன் எழுத சொல்லி குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணினோம். அதில் கூட ஒருத்தர் செலக்ட் ஆனாங்க. மொத்தம் 5 பேரில். அந்த 5 பேரோட அட்ரஸும் வேணுமே. சுப்புராமன் கேட்க, ஷூர் சார், நோட் பண்ணி வச்சுருக்கோம் என எடுத்து கொடுத்தாள் அந்த பெண். சுப்புராமன் ஏதோ யோசித்தவராக ஆர்வமுடன் கேட்டார். அவர்கள் நகை வாங்கும்போது அந்த குறிப்பிட்ட CCTV பதிவு இருக்குமே? சாரி சார், CCTV குறிப்பிட்ட அந்த நாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணலை என்றார் கடை முதலாளி. வேணுமா செக் பண்ணிக்கோங்க. அவர் சொன்னது போல் குறிப்பிட்ட நாட்களில் CCTV பதிவு வேலை செய்யவில்லை. அத்தியாயம் 12. கொடுக்கப்பட்ட விலாசங்களை பார்த்தனர் இருவரும். 5 பேர். 5 பேரில் 4 ஆண்கள் 1 பெண் அந்த குறிப்பிட்ட மாடலை வாங்கியிருந்தனர். அனைவரும் திண்டுக்கல்லை சுற்றியிருந்த ஊர்களிலே இருந்தனர். முதல் 4 பேரும் ஆண்கள். ஒருவன் தன் மனைவிக்கு தெரியாமல் காதலிக்கு வாங்கி பரிசளித்துள்ளான். போலீஸ் என்றதும் நடுங்கிவிட்டான். சார், என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடாதீங்க சார், இனிமே இதை மாதிரி செய்ய மாட்டேன். அவன் பிதற்ற, உளராதையா, நீ வாங்கி கொடுத்த அந்த பொண்ணு எங்க? ஃபோன் போட்டு கொடு என்றதும் அவன் உள்ளே சமையலறையை எட்டி பார்த்து கொண்டே ஒரு நம்பரை டயல் செய்து அவர்களிடம் தந்தான். அதில் ஸ்வீட் ஹார்ட் என்றிருந்தது. ரிங் போய், ஹலோ சொல்லுங்க டியர் என்றது ஒரு குரல்.
அந்த பெண்ணிடம் விசாரித்துவிட்டு அவள் மிரண்டபடி சொன்னதை கேட்டுவிட்டு கிளம்பினர். அடுத்த 3 ஆண்களும் தத்தம் காதலிகளுக்கு வாங்கி பிரசன்ட் செய்திருந்தனர். அந்த பெண்கள் உயிருடன் இருப்பதை தெரிந்து கொண்டு கடைசியாக இருந்த விலாசத்தை படித்தனர். டவுனிலிருந்து சற்று தள்ளி இருந்தது அந்த கிராமம். புதுமேட்டுப்பட்டி. திண்டுக்கல் டு நத்தம் ரோட்டில் மெயின் ரோட்டிலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் உள்ளடங்கி இருந்தது அது. ஒரு கால் டாக்ஸியில் கிளம்பி அவர்கள் அந்த கிராமத்தை அடைய மணி மாலை 5ஐ தாண்டி இருந்தது. ஊருக்குள் நுழையவே 2 வயல்களையும் தென்னந்தோப்பையும் ஒரு ஐயனார் கோயிலையும் தாண்ட வேண்டியிருந்தது. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் ரம்மியமாக இருந்தது. அந்த நேரத்திற்கு கூட்டுக்குள்ளடைய பறவைகள் பல வரிசைகளில் வானில் திரும்ப பறந்து கொண்டிருந்தன. டாக்ஸி ஊருக்குள் நுழைந்தது. ஒரு சிறிய மாரியம்மன் கோவில், அதன் எதிரே போடப்பட்டிருந்த ஆலமர மேடையில் சில பெருசுகள் உட்கார்ந்து விச்ராந்தியாக பேசிக்கொண்டிருந்தனர். எஸ்ஐ வீரன் காரில் இருந்தவாறே தலையை வெளியே நீட்டி அவர்களிடம், நடுத்தெருவுக்கு எப்படி போகணும் என்றார். நடுத்தெருவில் 6 வீட்டுக்கு போகணும் என்றார் ஒரு பெரியவர். மறிக்குழந்து வீட்டுக்கு. மறிக்குழந்தா? அவர் யோசிக்க, அந்த பக்கம் ட்ர் என டயர் ஓட்டி கொண்டு விளையாடி கொண்டிருந்த 2 சிறுவர்கள், ஏ தாத்தா, நம்ம மறிக்குழந்த அக்காலத்தையும் விசாரிக்கிறாங்க என்றதும் சுப்புராமன் திரும்பி, தம்பிகளா, அந்த அக்கா வீடு எங்கன்னு தெரியுமா? கூட்டிட்டு போறீங்களா என்றதும், ஓ போலாமே, ஆனால் அங்கே கார் எல்லாம் போவாது, இறங்கித்தே நடக்கணும் என்றதும் அவர்கள் இருவரும் இறங்கி அந்த பையன்கள் பின்னாலேயே நடந்தனர். 5 நிமிட நடைக்கு பிறகு நடுத்தெரு என சொல்லப்பட்ட அந்த சிறிய தெருவில் கடைசியில் இருந்த ஒரு ஓட்டு வீட்டின் முன் நின்று அந்த பையன்கள், எக்கோ செம்மாச்சி எக்கோ என்றதும் 6 என்றபடி வெளியே வந்தார் அந்த நடுத்தர வயதை தாண்டிய பெண்மணி. சாயம் போன புடவை, ஒழுங்கில்லாமல் போடப்பட்ட கொண்டை, கையில் அரிசி கழுவும் பாத்திரம், கண்களில் ஏதோ கலக்கம் என இருந்தது. என்னடா பசங்களா, 6 இவங்க என்றார். நம்ம மறிக்குழந்த அக்காவை கேட்டு ஆலமர மேடையில விசாரிச்சுக்கிட்டு இருந்தாக, அதே கூட்டியாந்தோம். அப்போ நாங்கள் வரோம். ரைட் ரைட் ட்ரு என மீண்டும் தங்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டனர் பையன்கள். செம்மாட்சி மஃப்டியில் நின்றிருந்த சுப்புராமனையும் வீரனையும் கண்களில் கேள்வியுடன் பார்த்தாள். 6 நீங்க? என் பொண்ணு எதுக்கு விசாரிக்கிறீங்க? உங்கள் பொண்ணு தான் மறிக்குழந்தா? ஆமாம். உங்கள் பொண்ணு எங்க? அவங்கள கூப்பிட முடியுமா? அவதே காலேஜில் டூர் போயிருக்காளே. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். எப்போ போனாங்க? போய் 2 நாளாச்சு. இன்னைக்கு வந்துடுவா. இந்நேரம் வந்திருக்கணும். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? நீங்கள் யாரு? அதை சொல்லாமல் என் பொண்ணை பற்றி கேட்குறீங்களே என்று அவள் குரலில் சற்று காட்டம் இருந்தது. சொல்கிறோம், கொஞ்சம் உள்ளே வரலாமா என்றதும் செம்மாட்சி வழிவிட அவர்கள் இருவரும் அந்த ஓட்டு வீட்டினுள் நுழைந்தனர். ஒரே பெரிய அறை சமையல் அறையாகவும் படுக்கை அறையாகவும் ஹாலாகவும் தட்டி வைத்து பிரிக்கப்பட்டிருந்தது. வீட்டில் வேற யாரும் இல்லையா? என் புருஷன் கழனிக்கு போயிருக்காக, வந்துருவாங்க. என் பையன் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு வருஷ நாட்டு பக்கம் போயிருக்கான். ஹாலில் இருந்த ஃபோட்டோவில் அவர்கள் பார்வை சென்றது. அதில் சில சிறுவயது ஃபோட்டோக்கள். ஃபோட்டோவில் மறிக்குழந்து பாவாடை தாவணி ஸ்கூல் யூனிஃபார்மில் ஏதோ பரிசு வாங்கி கொண்டிருந்தாள், இரட்டை பின்னலுடன். இன்னொரு கல்லூரி புகைப்படத்தில் ஒரு ஏரியின் பின்னணியில் நின்று சிரித்து கொண்டிருந்தாள். சுப்புராமன் எழுந்து அந்த புகைப்படத்தை உற்று பார்த்தார். அழகிய பெண்ணே, மார்ச்சுவரியில் இருக்கும் அந்த சடலமும் நீயும் ஒன்றுதானோ? கேள்வி மனதுக்குள் ஓடியது. ஏதா செம்மாச்சி, வீட்டுக்கு உரம்புற வந்திருக்கு போல இருக்கு என்றபடி உள்ளே நுழைந்த ஆறுமுகம் ஒட்டை வெட்டிய தலைமுடியுடன் கலர் சட்டையும் காக்கி பேண்ட்டுமாக அணிந்து மிடுக்காக நின்று கொண்டிருந்த புதியவர் இருவரை கண்களில் வாங்கியதும் சற்று குழப்பமுடன் மனைவியை பார்த்தார். ஏன் புள்ள, 6 இவக? அதைத்தான் இம்புட்டு நேரம் மாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க பதிலே சொல்ல மாட்டிக்காங்களே. நீங்கத்தான் என்னாண்டு கேளுங்க. நம்ம மறிக்குழந்தை பற்றி தான் துருவி துருவி கேட்குறாவ என்றதும் ஆறுமுகத்திற்கு சுருக்கென்றது. நம்ம பொண்ணை பற்றி விசாரிக்கிறாளா? ஏங்க, 6 நீங்க என்றார் சற்று கோபமான குரலில். நான் தேனி சரகம் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன், இவர் சப் இன்ஸ்பெக்டர் வீரன். வந்திருப்பவர்கள் போலீஸ் என்றதும் ஆறுமுகம் மற்றும் செம்மாட்சியின் கண்களில் பயம் தோன்றியது. போலீஸுங்களா? இதை முன்னாடியே சொல்ல மாட்டியலா? உட்காருங்க என்றபடி 2 நாற்காலிகளை இழுத்து போட்டால் செம்மாட்சி. அதில் உட்கார்ந்த இருவரும், நாங்கள் ஒரு விசாரணைக்காக உங்கள் பெண்ணை தேடி வந்திருக்கோம். முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும், அதுவும் உடனே. எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது? உங்கள் பொண்ணோட செல்ஃபோன் நம்பர் கொடுங்க என்றார் சுப்புராமன். அது என் பொண்ணுக்கிட்ட ஃபோனெல்லாம் இல்லைங்க, என் பையன்தான் வச்சிருப்பேன். ஏயா, என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணி போட்டாளா?
எதா இருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்க. தடுக்குன்னு கோபம் வந்துடும். பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம பேசிப்படும். யாராவது என் பொண்ணை பற்றி பிராது கொடுத்துருக்காங்களா? இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பொண்ணுக்கு நிறைய இடங்களில் பகை உண்டு போலிருக்கிறது என்றது அவர்கள் பார்வை. உங்கள் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை. ஒரு தகவல் மட்டும் வேணும். சரி, இதை பாருங்க. இது யாருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ்ஐ வீரன் அந்த நகைகளை அவர்களிடம் காட்டினார். ஆறுமுகமும் செம்மாட்சியும் கேள்வியுடன் பார்த்தனர். 1/2 பவுன் இதய வடிவத்தோடு 2 பவுனில் அதே இதய வடிவ டாலர் செயின். அட, இது நம்ம மறிக்குழந்தோடதில்ல? கிட்டத்தட்ட அலறினாள் செம்மாட்சி. அவளுக்கு பிடிச்ச நகை இல்லை இது. காலேஜ் டூர் போகிறதுக்கு முந்தி காலையில் இதைத்தையும் போட்டுக்கிட்டு போனா. இதை எப்படி உங்கள் கையில் வந்துச்சு? இது எங்கே வாங்கினது, எப்போ வாங்கினதுன்னு தெரியுமா? சுப்புராமன் கேட்டார். 6 மாதம் இருக்கும். அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி இவ பிறந்த நாளைக்கு பரிசு கொடுத்தாண்டு கொண்டு வந்திருந்தா. எங்கே வாங்கினதுன்னு தெரியாதுங்க. ஏய்யா, என் பொண்ணு நகை உங்ககிட்ட எப்படி? ஐயோ மகமாயி, என் பொண்ணுக்கு ஏதாவது? உரக்க கத்த ஆரம்பித்த மனைவியை, நீ செத்த சும்மா இரு, கூப்பாடு போடாத. அவ ஏதும் இன்னும் சொல்லலை. ஐயா, என் பொண்ணு டூர் போயிருக்கா, இன்னைக்கு வருவேன்னு சொல்லியிருக்கா. அவள் வந்ததும் கேட்டுக்கலாம் என்றார் கோபத்தையும் பதட்டத்தையும் அடக்கிய குரலில் ஆறுமுகம். எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க உங்கள் பொண்ணு? இங்கனத்தே திண்டுக்கல் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறா. இந்த வருஷந்தேன் கடைசி. உங்கள் பொண்ணு கூட படிக்கிற பெண்களோட ஃபோன் நம்பர் எதனா இருந்தால் கொடுங்க என்றார் சுப்புராமன். ஆறுமுகம் பழுப்பெரிய ஒரு சிறு கையகல டைரியிலிருந்து அந்த நம்பர்களை எடுத்து கொடுத்தார். ஒரு நம்பர் கலாராணி என்றிருந்தது. இன்னொரு நம்பர் நர்மதா என்றிருந்தது. நர்மதாவின் நம்பர் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. கலாராணியின் நம்பர் 2 முறை ரிங் போய் பின் எடுக்கப்பட்டது. ஹலோ என்ற ஒரு பெண்ணின் குரல் மறுமுனையில். பின்னணியில் பஸ் சத்தமும் மாணவ மாணவிகளின் சலசல பேச்சு சத்தமும் கேட்டது. ஹலோ, உரக்க கத்தினார் சுப்புராமன். கலாராணியா பேசுறது? ஆமாம், நீங்கள் யார்? நான் உங்கள் ஃப்ரெண்டு மறிக்குழந்துவோட பெரியப்பா பேசுகிறேன். அங்கே மறிக்குழந்து இருந்தால் கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க என்று விட்டு, டேய் மறிக்குழந்து, உங்கள் பெரியப்பா என அவள் உரக்க கூப்பிடும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கு எல்லாம், ஹலோ, நான் மறிக்குழந்து பேசுகிறேன். சொல்லுங்க, சேந்தமங்கலம் பெரியப்பாவா என்றது மறிக்குழந்துவின் குரல். அசந்து போய் நின்றார் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன். அத்தியாயம் 13. கலைந்த கேசமும் முகத்தில் பிரயாண களைப்புமாக டிராவல் பேக்குடன் வீட்டினுள் நுழைந்தாள் மறிக்குழந்து. உள்ளே உட்கார்ந்திருந்த புதியவர்களை கண்களில் கேள்விக்குறியுடன் பார்த்தாள். தாயி வந்துட்டியா? மகமாயி, என் வயிற்றுல பாலை வார்த்த தாயே. செம்மாட்சி பரவசத்துடன் மகளை கட்டி கொண்டாள். ஆறுமுகம் முகத்தில் நிம்மதி பெருமூச்சு. ஏன்பா, என்ன நடந்தது? யார் இவங்க? பார்க்க போலீஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்காங்களே. அண்ணனோட நண்பர்களா? சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேனே. சாப்பிட ஏதாவது கொடுமா? பா, கொடைக்கானல் ஒரே குளிர் என்றபடி உள்ளே போக திரும்பியவளை, இல்லைம்மா பாப்பா, உன்னை விசாரிக்க தான் வந்திருக்காக. தேனி போலீஸுமா, என்னாண்டு கேளு. செம்மாட்சி சொல்ல, போலீஸ் என்று சற்று குழப்பத்துடனும் கலவரத்துடனும் அவர்களை ஏறிட்டாள் மறிக்குழந்து. சொல்லுங்க சார், எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்றவளை நிதானமாக பார்த்தார் இன்ஸ்பெக்டர். ஹாலின் மஞ்சள் நிற குண்டு பல்பு ஒளியில் மறிக்குழந்தின் அழகிய முகம் மின்னியது. அவளை கவனித்தார். காதிலும் கழுத்திலும் வேறு நகைகள் முத்து டிசைனில் அணிந்திருந்தாள். சொல்கிறோம் மிஸ் மறிக்குழந்து. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஊருக்கு போகும்போது நீங்கள் வேறு நகை அணிஞ்சதா உங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போது வேறு போட்டிருக்கீங்களே என கேட்கவும், ஆமாம் பாப்பா, வேறு நகை இல்லை போட்டிருந்த. இது ஏது? செம்மாட்சி மகளை சந்தேகத்துடன் கேட்டாள். அது இது என் ஃப்ரெண்டோடதுமா. அவள் என் நகையை போட்டுக்கிட்டு தரேன்னு சொன்னா. அதுக்கு பதிலாக அவளோடதை எனக்கு கொடுத்தா. காலேஜ்லேயே மாற்றி போட்டுக்கிட்டோம். மறிக்குழந்து சொல்ல, அந்த ஃப்ரெண்ட் பேர் என்ன வேகமாக கேட்டார் எஸ்ஐ வீரன். அவ பேர் தன்யா. அவங்க உங்கள் கூட டூருக்கு வந்தாங்களா? இல்லையே, வரலையே. ரைட். அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா? இருந்தால் என் நம்பர்லேருந்து கூப்பிடுங்க என சுப்புராமன் தன் மொபைலை தந்தார். குழப்பத்துடனே ஃபோனை வாங்கி அவள் நம்பரை டயல் செய்துவிட்டு, அவள் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்றாள். சரி, இதுதானா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த நகைகள்? சுப்புராமன் அந்த உரையை அவளிடம் காண்பித்தார். அதை வாங்கி பார்த்தவள் திகைத்தாள். இது இது தன்யா கிட்ட நான் கொடுத்த நகைகள் தான். இது எப்படி உங்ககிட்ட? எங்கள் ஏரியாவில் ஒரு பெண்ணின் பிணம் கிடந்தது.
கொலை செய்யப்பட்டு முகம் அமிலத்தால் சிதைக்கப்பட்ட நிலையில் அந்த டெட் பாடி யாருன்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரே க்ளூ, அந்த பெண் போட்டிருந்த இந்த நகைகள் தான். இந்த நகைகள் மாணிக்க விநாயகம் ஜுவல்லர்ஸ் திண்டுக்கல்ல வாங்கினதுன்னு விசாரணையில் தெரிய வந்தது. அவங்க தந்த அட்ரஸில் இங்கே தேடி வந்தோம். அன்னைக்கு இதே மாதிரி 5 செட் விற்றுருக்காங்க. இந்த நகை அணிந்த பெண்கள் 4 பேரும் இருக்காங்க, நகைகளும் இருக்குது. கடைசியாக உங்களை தேடி வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் இல்லைன்னதும் ஒரு அதிர்ச்சி, அதான் ஃபோன் பண்ணோம். பட் இதில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. சுப்புராமன் சொல்லவே பதறினாள் மறிக்குழுந்து. ஐயோ சார், என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா அது அந்த டெட் பாடி? எஸ், மேபி உங்கள் ஃப்ரெண்ட் தன்யாவா கூட இருக்கலாம். நோ, வீறிட்டாள் மறிக்குழுந்து. அத்தியாயம் 14. தன்யா வீட்டில் கல்லூரி டூருக்கு செல்வதாக சொல்லி காலை கல்லூரிக்கு வந்தவள்தான். டூருக்கு தான் வரவில்லை என கல்லூரி பேராசிரியரிடம் தெரிவித்து விட்டாள். தோழிகள் கேட்டதற்கு, இல்லை வீட்டில் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமாக அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, அதான் வரலை என்று சொல்லியதால் தோழிகளும் சரி என விட்டு விட்டார்களாம். கல்லூரி டூர் பஸ் கிளம்பியது மதியம் 1:30க்கு. அதற்கு முன்பே தன்யா வீட்டிற்கு கிளம்பி விட்டாள். ஆனால் வீட்டிற்கு அவள் செல்லவே இல்லை. ஆனால் வீட்டில் அவள் டூருக்கு செல்வதாக கிளம்பி சென்றாள். கையில் துணிமணிகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டுதான் சென்றாள் என்றனர் பெற்றோர் பதட்டத்துடன். அவர்களிடம் விபரம் சொல்லி தேனிக்கு அழைத்து வந்து மாற்றுவரியில் இருக்கும் பிணத்தை அடையாளம் காண்பிக்க சொல்லி காட்டியதும் தன்யாவின் தாய் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். ஐயையோ, முகமே தெரியலையே என கதறினார் தந்தை. சடலம் அணிந்திருந்த உடைகளை கொண்டு வந்து காண்பித்த போது மயங்கி மீண்ட தன்யாவின் தாய், ஐயோ கடவுளே, என் பொண்ணு இந்த சுடிதார் அன்னைக்கு கிளம்பும் போது போட்டிருந்தாளே என்று அலற அவர்களை சமாதானம் செய்துவிட்டு சுப்புராமன் மேற்கொண்டு பெண்ணின் உடலில் இருந்த அடையாளங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த சடலம் தன்யாவினுடையதுதான் என உறுதி செய்தார். பற்களுக்காக அவள் எடுத்துக்கொண்ட வேர் சிகிச்சை, அதற்காக வைக்கப்பட்டிருந்த இம்ப்ளான்ட், தொடையில் இருந்த பெரிய சைஸ் மரு, கையிலிருந்த வெட்டு காய தழும்பு எல்லாமும், அத்துடன் ஓவியர் வரைந்திருந்த ஸ்கெட்சும் கிட்டத்தட்ட தன்யாவின் முகத்தை ஒத்துப்போக கொலையானது யார் என தெரிந்தது. திண்டுக்கல்லில் படித்த கல்லூரி மாணவியான தன்யா. ஏன் பொய் சொல்லிவிட்டு தேனிக்கு வந்தாள்? யாருடன் வந்தாள்? அவளுடைய கர்ப்பத்திற்கு காரணம் யார்? அதுதான் கொலைக்கும் காரணமா? கொலைக்காரன் ஒருவனா, பல பேரா? கேள்விகள் சுப்புராமன் மண்டையை குடைய துவங்கியது. தன் விசாரணையை திண்டுக்கல் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து துவக்கினார் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன், உள்ளூர் போலீஸ் உதவியுடன். கல்லூரியில் கூட படித்த தோழிகள் யாருக்குமே தன்யா பொய் சொல்லிவிட்டு எங்கு போயிருப்பாள் என தெரியவில்லை. அவள் காதலன் யார் என தெரியவில்லை. தன்யா ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படிலாம் யாரு கூடயும் பேசி பழகி நாங்கள் பார்த்ததே இல்லை என அடித்து சொன்னார்கள் கூட படித்தவர்கள், ஆசிரியர்கள். மறிக்குழந்து மட்டும் அமைதியாக ஏதோ யோசித்தபடியே இருந்தாள். பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாக ஒரு நம்பருக்கு வெளியே பொது தொலைபேசியிலிருந்து ஃபோன் செய்தாள். ஏதோ பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள். அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் கம்பம் குமிழி வழியாக கேரளா செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்திருந்தாள் மறிக்குழுந்து. அத்தியாயம் 15. தன்யாவின் கொலைக்கான காரணம் பற்றி எந்த ஒரு லீடும் கிடைக்கவில்லை. பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. எவ்வளவு துருவினாலும் அவ ரொம்ப சாது, அமைதியான பொண்ணு சார், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டா, அவளை போய் யார் இப்படி? அழத்துவங்கும் அவர்களை தேற்றுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது சுப்புராமனுக்கு. கல்லூரியிலிருந்து கிளம்பி அவள் சாலை முனைவரை செல்வது ஒரு கடை வாசலில் இருந்த சிசிடிவி பதிவில் பதிவாகி இருந்தது. அந்த முனையில் கையில் பேகுடன் நிற்பதும், அதன் பிறகு தூரத்தில் யாரையோ பார்த்து கை அசைப்பதும் தெரிந்தது. நிமிர்ந்தார் சுப்புராமன். கை அசைத்துவிட்டு அவள் அந்த திசையை நோக்கி சென்று மறைந்தும் விட்டாள். அவ்வளவுதான். அதற்கு மேல் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு எந்த கடைகளும் அங்கு இல்லை. அடுத்த 5 கிலோமீட்டருக்கு வெறும் பொட்டல் வெளிதான். சோர்வுடன் எழுந்த அவரது செல்போன் ஒலிக்க மறுமுனையில் சொல்லப்பட்ட தகவலை கேட்டு பரபரப்பானார் சுப்புராமன். அத்தியாயம் 16. கேரளா. கேரளாவின் ஒரு தனித்த வனப்பகுதி. குளிர்காற்று வீசும் சூழல். அடர்ந்த பலாமரங்கள், பெயர் தெரியாத காட்டுச்செடிகள் வலை வலையாக சூழ அமைந்திருந்தது தனியாருக்கு சொந்தமான அந்த கெமிக்கல் ஃபேக்டரி. நீல நிற கவச உடையுடன் பல பேர் அதில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அந்த கெமிக்கல் ஃபேக்டரியின் லேபின் ஒரு பகுதியில் கவச உடையுடன் இருந்த அவனை ஒரு லேபர் வந்து அழைத்தான். தியாகு சார். அவன் திரும்பினான். அவன் தியாகேசன்.
மறிக்கொழுந்து பகைத்து கொண்ட கூட கல்லூரியில் படித்த முருகேசனின் அண்ணன். கெமிக்கல் என்ஜினியராக கேரளாவில் இந்த ஃபேக்டரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். இவனை ஒப்பிட்டுத்தான் அவனது அப்பா ராமையா தம்பி முருகேசனை திட்டி வருவது. எந்தா விபு என்றான் அந்த லேபரை பார்த்து அவன். ஒரு ஸ்திரீ நீங்களை காண வந்து வெயிட்டிங் ரூமில் வெயிட் செய்து. பெண்ணின் பெயர் எந்தா? தியாகேசன் கேட்க, எனக்கு அறியல, ரிசப்ஷனில் கேட்டால் அறியும் என சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டான் அவன். யோசனையுடன் தியாகேசன் நடந்து தன் கேபினுக்குள் வந்தான். இன்டர்காமை எடுத்து ரிசப்ஷனை தொடர்பு கொண்டு கேட்டான். நான் லேப் சூப்பர்வைசர் என்ஜினியர் தியாகேசன் பேசுகிறேன். என்னை பார்க்க யாரோ ஒரு பெண் வந்திருப்பதாக தகவல் வந்ததே. அந்த பெண்ணின் பெயர் என்ன? எங்கிருந்து வந்திருக்கிறாள்? கேட்டு சொல்ல முடியுமா? 1 minute சார் என்றது மறுமுனை. சில நிமிடங்கள் கழித்து, சார் வந்தவங்க திண்டுக்கல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்களாம். பேரு என்றான் பரபரப்பாக தியாகேசன். அவங்க பேரு தன்யான்னு சொல்கிறாங்க. என்ன, தன்யாவா? தியாகேசன் உடலில் உள்ள சகல செல்களும் நொறுங்கியது. அத்தியாயம் 17. பதட்டத்துடன் கவச உடையை கழற்றிவிட்டு வேக வேகமாக தன் கேபின் கதவை திறந்து கொண்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வெயிட்டிங் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தியாகேசன். உடலெல்லாம் வேர்த்து கொட்டியது. மனதில் 1000 கேள்விகள் அலைமோதியது. தன்யா, அதுவும் திண்டுக்கல் காலேஜ் தன்யா, அவள் எப்படி உயிருடன் இருக்க முடியும்? அவளைத்தான் நான் மூச்சை நிறுத்தி முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைத்து விட்டேனே. அனாதை பிணம், போலீஸ் திணறல் என்றெல்லாம் பேப்பரில் படித்தேனே. அவள் எப்படி இங்கு? கை கால்கள் உதறத் தொடங்கியது தியாகேசனுக்கு. வெயிட்டிங் ரூமை நெருங்க தூரத்தில் அந்த அரையிருட்டு அறையில் யாரோ ஒரு பெண் தலைக்கு முக்காடு அணைந்து கருப்பு நிற உடையில் முதுகு காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். வெளியே திறந்த கண்ணாடி கதவு வழியே உள்ளே பார்த்தவனுக்கு இதயம் அதிர்ந்தது. இது உண்மையில் அவள்தானா? இல்லை அவளது ஆவியா? என்னை பழிவாங்க வந்திருக்கிறதா? ச்சே, சுத்த பேத்தல். இல்லை. தலையை உதறிக்கொண்டான். இருக்காது, இது அவள் இல்லை. அவளைத்தான் நான் துடிக்க துடிக்க என் கையாலேயே கொன்று விட்டேனே. இது வேறு யாரோ. மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அங்கங்கே பல சோஃபாக்கள், நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன அந்த பெரிய வெயிட்டிங் ரூம் ஹாலில். அலங்கார டெரகோட்டா சிற்பங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு நாற்காலியில்தான் அவள் கதவுக்கு முதுகு காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மெதுவாக அவளை நெருங்கினான். தன்யா? குரல் அவனுக்கே கேட்கவில்லை. பதிலில்லை. தன்யா. இப்போது சடார் என அவள் திரும்பவும் பதட்டத்துடன் டக்கென பின்வாங்கினான் தியாகேசன். ஏய், யார் நீ? மறிக்கொழுந்து சிரித்தாள். என்ன தியாகு சார், பயந்துட்டீங்களா? தன்யான்னு சொன்னது சும்மா உங்கள் ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு. நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மறிக்கொழுந்து. ஆமாம், ஏன் உங்கள் முகமெல்லாம் இப்படி வேர்த்து வடியுது? ரொம்ப டென்ஸ்டாக தெரியுறீங்க. மறிக்கொழுந்து கைகளை கட்டி கொண்டு கேட்க, பயம் போய் இப்பொழுது கோபம் எட்டி பார்த்தது தியாகேசனுக்கு. ஏய், இது என்ன விளையாட்டு? தன்யான்னு சொல்லி எதுக்கு என்ன வரவழைச்ச? அது யார் தன்யா? அவன் கோபமாய் கேட்டான். ஓ, உங்களுக்கு தன்யா யாருன்னு தெரியாது? அப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூட்டிட்டு வந்து கொலை பண்ணி அடையாளம் தெரியாமல் முகத்தை ஆசிட் ஊற்றி சிதைச்சது நீங்கள் இல்லையோ? ஒருவேளை வேற யாரோ? இல்லையே, முருகேசனுடைய அண்ணன் தியாகேசன் தான் என் காதலர் அப்படின்னு என்கிட்ட தெளிவாக சொன்னாளே. யோசனையுடன் உதட்டை சுழித்து கொண்டு கேட்டாள் மறிக்கொழுந்து. ஏய், என்ன ஒளர்ற? தியாகேசன் கோபத்துடன் அதட்டினான். ஒளரலை மிஸ்டர் தியாகேசன், உண்மையைத்தான் சொல்கிற. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தவளை, கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் சந்தேகம் கேட்கன்னு உங்ககிட்ட கேட்டவளை யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வர சொல்லி கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்து அவளை நாசம் பண்ணிட்டு மயக்கம் தெளிஞ்சு எழுந்து அழுத அவளை ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு, யாருக்கும் சொல்லாத, கவலைப்படாத, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் அவள் கர்ப்பமாயிருக்கா. கலங்கி போன அவள் உங்ககிட்ட இது பற்றி சொல்லி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட பேச சொல்லியிருக்கா. நீங்களும் அதெல்லாம் அப்பா ஒத்துக்க மாட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவர் முன்னாடி போய் நின்னா ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காலேஜ்லேருந்து டூர் கிளம்புறோன்னு தெரிஞ்ச உடனே காலேஜ் டூர் போகிறதா சொல்லிட்டு வீட்டிலேருந்து யாருக்கும் சொல்லாமல் கிளம்பி வான்னு அவளுக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க. காலேஜில் இருந்து கிளம்பின அவளை என்ன பண்ணீங்க? உங்களை நம்பித்தானே அவள் வந்தா. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அவள் கேட்டா, ஒன்றை தவிர. உங்கள் உறவை பற்றி யாருக்கும் சொல்லாதேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நெருங்கிய தோழியான எனக்கு அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனால் உங்களோட சேர்ந்து போகிறத மட்டும் நான் மறுத்தேன்.
கொஞ்சம் பொருள், டூர் போயிட்டு வந்து இதை டீல் பண்ணிக்கலாம், அவரோட அப்பா கிட்ட இதை பற்றி பேசலாம்னு நான் சொன்னதை அவள் கேட்காம உங்கள் கூட கிளம்பி வந்திருக்கா. இது எனக்கு தெரியாது. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆசையாக நான் போட்டிருந்த டிசைனர் கம்மலை போட்டுட்டு போயிட்டு வந்து தரேன்னு சொன்னான். நானும் சரின்னு அதை நகைகளை மாற்றிக்கிட்டோம். ஆனால் டூர் போயிட்டு வந்து பார்த்தா தன்யா காணோம். தன்யாவுக்கு நான் கொடுத்த நகைகளோட போலீஸ் என் வீட்டு வாசலில் வந்து நிற்குது. கடைசியில் செத்து போனது அவள் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. போலீஸ் எவ்வளவோ விசாரிச்சாங்க. தன்யா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அதற்கு யார் காரணம், அவளுக்கு காதலன் இருக்கானா, இருந்தால் சொல்லுங்கன்னு. நான் வாயே திறக்கலை. ஏன் தெரியுமா? எனக்கு உன் வாயாலேயே உண்மை தெரியணும். அதான் அவங்க கிட்ட கூட சொல்லாமல் உன்னை பார்க்க வந்தேன். சொல்லு, தன்யாவை நீதானே கூப்பிட்டு போன? நீதானே அவளை கொன்ன? சொல்லு மறைக்குழந்து ஆவேசமாக கேட்க, இப்போது தியாகேசன் சிரித்தான். பயங்கரமான சிரிப்பு. ஹேய், இருமா, இரு. சொல்லுன்னு நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே கண்ணு. இனிமேல் நான் என்ன சொல்கிறது? சரி, உனக்காக நானே என் வாயால் சொல்கிறேன். வீட்டுக்கு படிக்க வந்த தன்யாவை நான் தான் கெடுத்தேன். அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் தான் தகப்பன். தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை ஊருக்கு வரும்போதெல்லாம் நச்சரிக்க ஆரம்பித்தா. இல்லைனா என் அப்பா கிட்டேயும் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணி உன் கையால் தாலி வாங்கிக்குவேன்னு மிரட்டினான். எனக்கு அவள் மேலே எந்த ஈர்ப்பும் இல்லை. இதுக்கடையில் எனக்கு நல்ல பெரிய இடத்துல வரன் வந்ததுன்னு அப்பா ஃபோன் பண்ணினார். அருமையான பணக்கார இடம், லைஃப் செட்டில் தான். இடையில் தன்யாவை எப்படி விளக்குறதுன்னு யோசித்தேன். அவள் பார்க்க தான் சாது, ஆனால் பிடிவாதம் பண்ணினா மாற்ற முடியாது. அதனால் ஒரேடியாக அவளை முடிச்சிடலான்னு நினச்சேன். கேரளாவில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு காரில் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். தேனியில் என் ஃப்ரெண்டோட பண்ணை வீட்டில் ராத்திரி தங்கினோம். அவள் அசந்த நேரம் பார்த்து தலகாணியால் அவள் முகத்தை அழுத்தி மூச்சை நிறுத்தினேன். அவளை டிஸ்போஸ் பண்ணாலும் அவள் ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமல் போலீஸ் திண்டாடணும்னு முடிவு பண்ணி அவள் முகத்தையும் கைகளையும் அமிலம் ஊற்றி சிதைச்சேன். அவளை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு வாழைத்தோப்பில் இருந்த மோட்டார் ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே நாங்கள் தங்கியிருந்த ரூமை சுத்தம் செய்து அடையாளங்களை சுத்தமாக அழிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு நான் ராத்திரியாக கேரளாவுக்கு வந்துட்டேன். அந்த பண்ணை வீட்டில் எந்த காவலும் இல்லாமல் இருந்தது எனக்கு பெரிய சௌகரியமாக இருந்தது. என்னை முத்தமிடலான்னு நினச்சி வந்தவ அமிலத்தை முத்தமிட்டுட்டு ஒரேடியாக போய் சேர்ந்துட்டா. இந்த கேஸை போலீஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பேப்பரில் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். 7ஆம் பக்கத்தில் அடையாளம் தெரியாத பெண் பின்னம் போலீஸ் விசாரணைன்னு வந்தது. அவ்வளவுதான். அதை பற்றி அப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. என் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. லைன் கிளியர்னு நினைக்கும்போது உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தன்யா என்னை பற்றி சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் என்ன, இதோ ஆடு தானாவே புலி குகையில் வந்து சிக்கன மாதிரி நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட என்றபடி தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து சட்டென அதை எடுத்தான். ஒரு சிறு ஸ்ப்ரேயர். இது என்ன தெரியுமா? கையடக்க மயக்க மருந்து ஸ்ப்ரே. இதை உன் மூஞ்சில் அடித்து உன்னை மயக்கமானதும் இங்கேயே ஒரு இடத்துல உன்னை மறைச்சி வச்சுட்டு ஒர்க் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போனதும் பெரிய கெமிக்கல் பாய்லருக்குள்ளே உன்னை தூக்கி போட்டுடுவேன். சத்தம் இல்லாமல் நீயும் பொசுங்கி போயிடுவ. கடைசி ஆசை ஏதாவது இருந்தா வேண்டிக்கோ என்றபடி அவளை நோக்கி அந்த ஸ்ப்ரேயரை அழுத்த முயல மறு வினாடி டிஷ்யூ என்ற துப்பாக்கி தோட்டா ஒன்று சீறிக்கொண்டு தியாகேசனின் கையை பதம் பார்த்தது. ஹமா என்ற அலறலோடு கீழே விழுந்தான் தியாகேசன். துப்பாக்கி வெடித்த திசையை நோக்கி திரும்பியவன் அதிர்ந்தான். இன்ஸ்பெக்டர் சுப்புராமன் கேரள போலீஸ் சிலரோடு துப்பாக்கியோடு நின்றிருந்தார். அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த தியாகேசனை மறிக்கொழுந்துவின் கேலி குரல் திருப்பியது. என்ன தியாகு, அதிர்ச்சியா இருக்கா? உன்னை பற்றி நான் முன்கூட்டியே இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லி அவங்கள இங்கே வர சொல்லிட்டு தான் கிளம்பினேன். நான் என்ன தன்யாவா? உன்னை மாதிரி படித்த அயோக்கிய துரோகியை நம்பி சொல்லாமல் உன் இடத்துக்கு வர்றதுக்கு? உன் வாயாலேயே உண்மையை வரவழைக்க தான் நான் முதல்ல வந்து நின்னது. தன்யான்னு சொல்லி உடனே உன்னை வரவழைச்சேன். நீ பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே அங்கே இருக்கிற ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு சுட்டி காட்டினாள். இப்போ நடக்கிற வரைக்கும் எனக்கு இருந்த கோபத்தில் உன் மூஞ்சில் ஆசிடை தூக்கி அடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இன்ஸ்பெக்டர் சுப்புராமன் சார் தான் நிச்சயமாக உனக்கு தண்டனை வாங்கி தருவோம், அதுக்கு உன் வாயால் நீயே வாக்குமூலம் கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரம் உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணார். அதன்படி நான் லேசாக தான் உன்னை பற்றி போட்டு வாங்கினேன். ஆனால் ஐயா, நீயே உன் வீர பிரதாபத்தை அற்றரம் பிசகாமல் சொல்லி அக்யூரட்டாக மாட்டிக்கிட்ட.
என சொல்லி சிரிக்க ஆரம்பித்தாள் மறிக்கொழுந்து கைகளை கட்டிக்கொண்டே. காவலர்கள் அனைவரும் விழுந்து கிடந்த தியாகேசனை நெருங்கினர். முற்றும். இதோட இந்த கதை முடியுது. நேயர்களே, என்னுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை நிலவோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு த்ரில்லர் நாவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.